அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் எம்எல்எம் அதாவது லெவல் ப்ளஸ் ஒரு வீடியோ வாட்சிங் சம்மந்தமான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம லெவல் வச்சு கொடுத்துருக்கோம். அதாவது 2 மேட்ரிக்ஸ் 2, 4, 8, 16ன்னு சொல்லிட்டு லெவல் பிளான் ப்ளஸ் வீடியோ வாட்ச் பண்ணுற மாதிரி. இப்போ கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து அதை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணும்போது அதுக்கான ரிவார்டு என்ன உண்டோ அது கஸ்டமருக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் போடுறாங்களே அவங்ககிட்டயும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் இது ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இதோடைய பிளானை பற்றி பார்க்க போகிறதில்ல, மற்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறதில்ல. இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங், ஒரு இ-காமர்ஸ் சாஃப்ட்வேர் அல்லது வேறு எம்எல்எம் சாஃப்ட்வேர் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் இந்த மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு சாஃப்ட்வேருடைய அட்மின் பேனல். ஸோ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம பேக்கெண்டில் வந்து ஒரு அட்மினுக்கு ஒரு பேனல் கொடுப்போம், அல்லது அந்த கம்பெனி நடத்துகிறாங்களே அவங்களுக்கு ஒரு பேனல் கொடுப்போம். இந்த பேனலில் கம்பெனியுடைய மொத்தம் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, டெபாசிட் எவ்வளோ, வித்ட்ரால் எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். ஒரு வெப்சைட் அல்லது சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இந்த அட்மின் பேனலில் இருக்கும். நம்ம எப்போதுமே இதை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இதை தான் ஓப்பன் பண்ணி நம்ம டெமோ காமிப்போம். அதனால இதை நம்ம ஓப்பனில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து யூசர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக லாகின் பண்ணும்போது வெளியே வெப்சைட் மூலமாக லாகின் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து அட்மின்ல இருந்து டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து அட்மினுக்கான பேனல், இது வந்து யூசருக்கான பேனல். ஸோ 2 பேனல் இருக்குது. இது போக வெப்சைட் அப்படிங்கிறது வெளியே பார்க்குறது. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியே வந்து பார்ப்பாங்க, அது வெப்சைட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 பேனல் இருக்கும். வழக்கமாக இந்த 3 பேனல் தான் கொடுப்போம். பட் சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து மேனேஜருக்கு தனியாக வேணும், எம்டிக்கு தனியாக, அதாவது எம்டியோ அல்லது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ அல்லது ஏரியா மேனேஜரோ, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பேனல் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அட்மின்லேயே ஒரு கண்ட்ரோல் வச்சு நம்ம தனியாக கொடுத்துருவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அட்மின் பேனலை பற்றி பார்க்கலாம். அட்மினில் வந்து டோட்டல் மெம்பர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்ஆக்டிவ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்குது, டெபாசிட் புதுசாக எவ்வளோ வந்திருக்குது, அப்புறம் வித்ட்ரால் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கும். அப்புறம் சார்ட்லாம் வச்சு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் அது வைக்கல, நம்ம இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சார்ட்டாக வச்சு கொடுப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து யூசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் யூசர்ஸ் இதை கிளிக் பண்ணும்போது நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண வருவாங்க, ஆக்டிவ். ஓகேவா? அப்புறம் இன்ஆக்டிவ். தென் வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து ஆட் பண்ணுறது அல்லது டெபாசிட் பண்ணால் ரிப்போர்ட் வர்றது, வித்ட்ரா பண்ணால் ரிப்போர்ட் வர்றது ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ டெபாசிட் நியூ பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை, வித்ட்ராலும் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ ஆட் வேலெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை டெபாசிட் பண்ணுறது. ஓகேவா? அது நான் இப்போ சொல்லித்தரேன். சரியா? இப்போ வந்து யூசர் பேனலில் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்கம் ஹிஸ்ட்ரி. ஸோ எந்தெந்த இன்கம் எப்போ வந்துருன்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஃப்ரம் டேட்லேருந்து 2 டேட் வரைக்கும் பார்த்துட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ, உதாரணத்துக்கு சிஎஸ்வி இருக்குது, காப்பி இருக்குது, எக்ஸல் இருக்குது, நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் வீடியோ. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வீடியோ பேசிக்கில் பண்ணுறாங்க, அதனால் இந்த வீடியோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் நியூஸில் வந்து ஒரு ஆஃபர் இமேஜ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் நியூஸ்னால் வந்து நம்ம இங்கே கொடுக்குற ஒரு நியூஸ் வரும் பாருங்கள், இல்லையா? இந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மாற்றிக்கலாம். தென் மெசேஜ். ஸோ கஸ்டமர் யாரோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேவா? ரிப்ளை பண்ணுறது பண்ணிக்கலாம். அப்புறம் ரிப்போர்ட், பிளான் ரிப்போர்ட், யூசர் ரிப்போர்ட், அக்கௌண்ட் ரிப்போர்ட்டு, டெபாசிட் ரிப்போர்ட் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ வந்து டெபாசிட் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எப்போல்லாம் டெபாசிட் பண்ணாங்களோ அந்த ஹிஸ்ட்ரி இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் பிளான் ரிப்போர்ட், ஸோ அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அங்கே வந்துடும். ஓகேவா? அப்புறம் அக்கௌண்ட் அப்டேட். ஸோ கம்பெனியுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே. இப்போ ஒரு கஸ்டமர் ரிஜிஸ்டர் பண்ணி வராங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்மினில் இருந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இதுக்கு தேவைப்படாது, பட் இதில் வச்சுருக்கோம். ஓகேவா? அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, தென் லாக் அவுட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் அட்மினில். இது போக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம யூசர் பேனுக்குள்ளே போயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். யூசரில் போய்ட்டு டோட்டல் யூசர் கிளிக் பண்ணுறேன். ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? இதுக்கு நேராக கோ டு பேனல் அப்படிங்கிறது கொடுத்தா இவரோட பேனல் அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இது வந்து ஒரு யூசருடைய பேனல்.
இதை யூசர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம கம்பெனியில் யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். ஓகேவா, இப்போ இவரை புதுசாக ஒருத்தரை ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெஃபர் லிங்க் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவார், யாருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார், யூடியூப்பில் போடுவார். அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். ஓகேவா, இப்போ அவருடைய டேஷ்போர்ட், டோட்டல் இன்கம் என்ன, வேல்ட் என்ன, அவருடைய பர்ச்சேஸ் வேல்ட் என்ன. பர்ச்சேஸ் வேல்ட் அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐடி போடுறதுக்கும் ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கோ இந்த வேல்ட் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த வேல்ட்டில் அமௌண்ட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் இதில் 71,000 ரூபாய் வச்சுருக்கோம். ஓகேவா, சப்போஸ் இதில் ஜீரோ இருந்துச்சுன்னா இவரால் ஒரு ஐடியை வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏன் பர்ச்சேஸ் வேல்ட்டுன்னு ஒரு நேம் வச்சுருக்கோன்னா, நான் சொன்ன மாதிரி இதில் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் ப்ராடக்ட் பேஸ்டு, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வேலட் இருந்தால் மைனஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து இன்கம் வேலட். இப்போ நமக்குரிய சேல்ஸ்க்கான இன்சென்டிவ்ல இங்கே தான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலட். அப்புறம் லெவல் இன்கம், அப்புறம் வந்து வீடியோ, அந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலமாக ஒரு இன்கம் வரும்னு சொன்னீங்க அந்த விஷயம். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் வந்து வெல்கம் பண்ணும்போது அவருடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் ஒரு ஐடி கார்டோ ஒரு ஒரு பிரிண்ட் பண்ணுற லெட்டரோ நம்ம இஷ்யூ பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ வச்சு கொடுத்து நல்லாயிருக்கும், அதனால் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஃபோட்டோ வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா, தென் வந்து பார்த்தீங்கன்னா இது டாப்அப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்கேஜ் இருக்குது, அடுத்த ஒரு பேக்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனியுடைய பேக்கேஜை பற்றி நம்ம சொல்ல போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் வந்து உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ அதை நாங்கள் வச்சு கொடுப்போம். ஓகேவா, அப்புறம் வீடியோஸ், இது வந்து நம்ம வீடியோஸ் வந்து அங்கே டிஸ்பிளே எங்கள் அட்மினில் டிஸ்பிளே பண்ணுற வீடியோ வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ ஒரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு ஓகே, Every GoDaddy plan comes with an SSL certificate that will protect your customers. ஓகே, இப்போ இந்த கம்பெனி வந்து யூடியூப் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இன்னொன்று உங்களுடைய ஓன் வீடியோவும் போடலாம். ஸோ யூடியூப் வீடியோவுக்கு உங்களுடைய வீடியோக்கு போடுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து யூடியூப் வீடியோ போடும்போது நமக்கு வந்து சர்வரை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ எல்லாமே யூடியூப் பார்த்துக்கும். ஓகேவா, யூடியூப்பில் இருக்கிற வீடியோ வந்து இங்கே போடும்போது நம்ம சர்வர் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம், எந்த பேண்ட்வித் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நமக்கு வியூஸ் வந்து அதிகமாகும். சப்போஸ் இந்த யூடியூப்பில் இப்போ நமக்கு ஒரு சேனல் வச்சுருக்கோம், அந்த சேனலுக்கு வியூஸ் வரல, அல்லது ஒரு இன்னொரு கம்பெனிக்காரங்க சேனல் வச்சுருக்காங்க, அதில் வியூஸ் வரல அப்படின்னா நம்மளுடைய பிராண்டு, நம்ம இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரை பார்க்க என்ன வியூஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா, இது வந்து யூடியூப் வீடியோ போடுறதுல ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வராது. யூடியூப் வீடியோ போடும்போது நம்ம கண்ட்ரோலுக்கு வராது. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறோம் அல்லது வேறு ஏதோ ஒரு மொபைல் ஆப் பார்க்குறோன்னா அந்த ஆப்பில் இருக்கிற கண்ட்ரோலுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். பட் யூடியூப் வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொடுக்க போகிறோன்னா, ஒன்று இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி அட்மினில் போய்ட்டு அந்த வீடியோக்கான லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை அப்படின்னா கீழே வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷேர் எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் இந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அப்போ ஒரு யூடியூப் வீடியோவோட அந்த யூஆர்எல் லிங்க், அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். எனக்கு இப்படி வேண்டாம் சார், யூடியூப் வீடியோ வேண்டாம், எனக்கு என்னுடைய சொந்த வீடியோ தான் வேணும், அல்லது நாங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய் ஆர்டர் எடுப்போம், அந்த வீடியோ தான் நாங்கள் கொடுக்குனாலும் அதுவும் கொடுத்துக்கலாம். பட் அதில் வந்து நமக்கு சர்வர் வந்து அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ நிறைய வீடியோஸ் போடும்போது என்ன ஆகுனா பேண்ட் வித் ஸ்லோவாயிரும். ஒரே டைமில் ஒரு 20 பேர் 30 பேர் பார்க்குறாங்கன்னா வெப்சைட் ஸ்லோவாயிரும். ஓகேவா, அதனால தான் நம்ம இப்போதைக்கு யூடியூப் வீடியோ வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓன் வீடியோ போட்டோன்னா கூட போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு அந்த யூடியூப் லிங்க் எனக்கு கொடுத்துட்டேன். டைட்டில் ஓகேவா, சும்மா ஒரு ஆட் ஓகேவா, ஜேகே கம்பெனி ஓகேவா கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். என்டர் அமௌண்ட், இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக எவ்வளவு அந்த கஸ்டமருக்கு வந்து இன்சென்டிவ் போகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ₹1 போட்டுக்கலாம். சரியா, இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த விளம்பரத்தை இந்த வீடியோவை அவங்க திரும்ப பார்த்துக்கலாம். ஆனால் எத்தனை டைம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அந்த ₹1 ஆட் ஆகும். ஓகேவா, எதுக்காக இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா சில கஸ்டமருக்கு வந்து விளம்பரம் பிடிச்சிருக்கும், திரும்ப அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க, பட் அந்த விளம்பரத்தை பார்க்க முடியாது. ஓகேவா, அப்போது இந்த ஒரு கஸ்டமர் வந்து இந்த விளம்பரத்தை திரும்ப பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது மட்டும் என்ன ஆகுனா அதுக்கான அந்த ₹1 அப்படிங்கிறது ஆட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு எத்தனை வீடியோ இருக்குன்னா 4 வீடியோ இருக்குது. இப்போ 5ஆவது ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, வீடியோ ஆடட்.
ஸோ நம்ம ஆட் பண்ண வீடியோ வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இன்னும் வந்துருச்சு. ஓகேவா, 5வது வீடியோ வந்துருச்சுது. இப்போ இந்த வீடியோ வந்து கஸ்டமருக்கும் ஷோ ஆகும். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ இருக்கா. இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 5 5 வீடியோ வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ லாஸ்ட்டாக அனுப்பின வீடியோ வந்து இன்னும் இருக்குது. ஓகேவா, ஜேகே கம்பெனின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கே கொடுக்குற வீடியோ வந்து இங்கே பப்ளிஷ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுதான் வீடியோ ஃபங்க்ஷன். மற்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ட்ரீ, வேலட், மை டீம்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ட்ரீயில் வந்து இது 2 மேட்ரிக்ஸ் கம்பெனி. ஓகேவா, லெஃப்ட்டு ரைட்டு 2 4ன்னு சொல்லி வரும். ஸோ லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். நான் ரெஃபர் பண்ணுறவங்க எனக்கு கீழே வருவாங்க. இப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அவங்க லெஃப்ட்லேருந்து ஃபில் ஆகிட்டு வருவாங்க. ஓகேவா, அப்புறம் வேலெட்டில் வித்ரா பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து இன்கம் வந்துருச்சு, நான் வித்ரா பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் டெபாசிட் பண்ணுறது. டெபாசிட் பண்ணும்போது கம்பெனியோடைய கியூஆர் கோடு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் மாற்றணும் அப்படின்னா அட்மினில் போயிட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் பார்த்து மெனு பாரில் அக்கௌண்ட் அப்டேட், இந்த அக்கௌண்ட் அப்டேட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் அக்கௌண்ட் நம்பர் 234234 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 9. ஸோ ஒரு நம்பர் போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே நம்பர் 234234 இருக்குது. நான் எங்கே பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே என்னாகும், அது அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ கஸ்டமருக்கு அப்டேட் ஆகிட்டு இப்போ கஸ்டமருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. இப்போ கஸ்டமருடைய பர்ச்சேஸ் வாலெட்டில் ஒரு 71,000 ரூபாய் இருக்குது, 71,501 ரூபா இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இன்னொரு 1000 ரூபாய் இவருக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த நபர், இப்போ இவர் பேர் டேவிட்னு வச்சுக்கலாம், டேவிட். ஓகேவா, ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலெட்டில் டெபாசிட்டில் போயிட்டு இந்த கியூஆர் கோடில் அவர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பரில் கொடுக்கலாம், அல்லது யூபிஐ ஐடியில் கொடுக்கலாம். சரி, யூபிஐ ஐடிக்கு நேராக காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த யூபிஐ ஐடிக்கு அனுப்பலாம். அவர் எதில் டெபாசிட் பண்ணாலும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். சப்போஸ் அவர் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நம்பரை நம்ம இங்கே டெபாசிட் கீழே இங்கே மை ஐடி காமிக்கும், மை நேம் காமிக்கும், இங்கே அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அல்லது ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேவா, 52 ஏதோ நம்பர் கொடுத்துட்டு இப்போ நான் டெபாசிட் பண்ணிட்டேன், இந்த கியூஆர் கோடில் டெபாசிட் பண்ணிட்டேன். அந்த ப்ரூஃபை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்லோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ சப்போஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணோன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரூஃப் இருந்தால் மட்டும் தான் நம்ம கரெக்டாக செக் பண்ண முடியும். அப்போது ப்ரூஃப் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு சும்மா டம்மியாக ஒரு இமேஜ், ஓகேவா, இந்த இமேஜ் இருக்குது, இதில் எப்படி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். சரியா, 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம். இது எங்கே வரும்னா அட்மின் பேனலில். ஸோ மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன், யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அட்மினில் ஸோ 2 பேனல் இருக்குது, அட்மின்னு. ஸோ இது வந்து டேட்டா பேஸ், இதுதான் முக்கியமானது. இதை க்ளோஸ் பண்ணால் நமக்கு நம்ம ரன் சம்டைம்ஸ் ரன் ஆகாது, அதனால் ஓப்பன் வச்சுருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 2 மட்டும் பாருங்கள், இது அட்மின், இது யூசர். இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறோம். கஸ்டமர் வந்து ஒரே நாளில் என்ன பண்ணுவாங்க, 100 பேர் அப்லோட் பண்ணுவாங்க, ஒரு 50 பேர் அப்லோட் பண்ணுவாங்க. சார் அப்லோட் பண்ண ப்ரூஃப்லாம் அட்மினில் வேலெட்டில் டெபாசிட் வியூவில் தான் வரும். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்மின் பேனல் வச்சுருக்கோம். இந்த கம்பெனி வந்து சப்போஸ் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க, அப்படி வைக்கும்போது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டெபாசிட் பண்ணுற ரிப்போர்ட் போயிடும். ஓகே, இப்போதைக்கு அட்மினில் பண்ணலாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்டிருந்தாங்க, எம்டிக்கு தனியாக, அக்கௌண்ட்ஸ்க்கு தனியாக, அப்புறம் வந்து மேனேஜருக்கு தனியாக கேட்டிருந்தாங்க. சப்போஸ் ஃபியூச்சரில் இந்த பேனல் வந்து அக்கௌண்ட்ஸ் மாற்றும்போது இது அக்கௌண்ட்ஸ்க்கு போகிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு இந்த பேனலில் தான் ஒர்க் ஆகும், அட்மினில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து கஸ்டமர் பேனலில் இப்போ 1000 ரூபா கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம். சப்மிட் பண்ணுறேன். அமௌண்ட் சேல் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி வந்துச்சு. இப்போது அட்மினில் போய்ட்டு ஒன்றுமே இல்லை, ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வந்துருச்சு. ஓகேவா, 1000 ரூபா வேணுங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அமௌண்ட் ஆட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஓகேவா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்துடும். சரியா, நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் வாலெட்டு. ஓகேவா, வாலெட்டில் டெபாசிட். ஸோ இது கஸ்டமர் வந்து பணத்தை அனுப்பிட்டாங்க, ஸ்டேட்டஸ் பெட்டிங்கில் இருக்குது. சரியா, எங்கே இருக்குன்னா வேலெட்டில் டெபாசிட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ரூஃப் நம்பர் எல்லாமே காமிக்கும், ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேலெட் இருக்குது. பர்ச்சேஸ் வேலெட்டில் 71,000 ரூபாய் இருக்குது.
இப்போ ஒரு 1000 ரூபா நம்ம ஆட் பண்ண போகிறோம், இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ அட்மினில் போய்ட்டு அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஐடி எப்படி வந்துச்சுன்னா நம்ம இங்கே ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐடி வரலனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐடி போட்டுக்கலாம். ஓகேவா, CG 12313 போட்டிங்கன்னா ஐடி வந்துடும். நம்ம எப்படி போனோம் அப்படின்னா வேலெட்டில் போய்ட்டு டெபாசிட் வியூவில் பார்த்தோம், இதில் அந்த ப்ரூஃப் இருந்துச்சு. இந்த ப்ரூஃபுக்கு நேராக வியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடி வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் வேலெட்டில் போய்ட்டு ஆடு, இப்போ நம்ம இந்த ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஆட் பண்ணுறா பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 100 ரூபாய் மைனஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன், பண்ணிட்டு அமௌண்ட் வந்து 1000 ரூபாய். ஓகேவா, இப்போ அட்மின் நோட் எதுவும் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். எதுக்காக கொடுக்குறோம், சும்மா டெபாசிட்காக. ஓகேவா, யூசர் நோட் இதுவும் நீங்கள் கொடுக்கல, எதுனா ஆப்ஷனல் தான். ஓகேவா, சப்போஸ் ரிவார்டு கொடுப்போம், அவார்டு கொடுப்போம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போதைக்கு டெபாசிட் கொடுக்கலாம். என்டர் பாஸ்வேர்ட், இப்போ அட்மினுக்கு ஒரு பாஸ்வேர்டு உண்டு, ஸோ அது கொடுத்தா மட்டும் தான் நம்ம பணத்தை ஆட் பண்ண முடியும். கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேலெட்டில் மட்டும்தான் போகணுமா அப்படின்னா ஒன்றும் செய்யலாம், அப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டோட்டல் இன்கம்லேயே ஆட் ஆகணும், வேலெட்லேயே ஆட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டல் இன்கம்லேயே ஆட் ஆகும், வேலெட்லேயே ஆட் ஆகும். எதுக்கு இப்படி வச்சுருக்கோன்னா சம்டைம் ரிவார்டு இருக்கு இல்லையா, பர்ச்சேஸ் வேலெட் ஓகே, ரிவார்டு அவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டோட்டல் இன்கம்லேயே ஆட் ஆகணும், வேலெட்லேயே ஆட் ஆகணும். அப்போ தான் அவங்களால வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா, அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பர்ச்சேஸ் வேலெட்டு மட்டும்னால நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். டிஃபால்ட்டாக இந்த செட்டிங் இருக்கும், நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ சப்மிட் கொடுக்குறேன், கொடுத்த உடனே வேலெட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா, ஸோ வந்துருச்சு. இப்போ யூசர் பேரில் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, 71,500 ரூபா இருக்குது, ரெஃபர்ஸ் பண்ணுறேன். 72,000 மாறிச்சு, 72,501. ஓகேவா, 1000 ருபீஸ் வந்துருச்சு. இப்போ அட்மினில் போய்ட்டு ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்தோம்னா இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணால் நம்ம யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்துடும். ஓகேவா, டேட்டு எல்லாமே இங்கே காமிச்சிரும். ரைட், இப்போ வந்து வேலெட்டில் டெபாசிட் ரிப்போர்ட் பார்க்கலாம். டெபாசிட் ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்டிங் தான் காமிக்குது. நம்ம எதுக்கு பெண்டிங் காமிக்கினா பணத்தை நம்ம அனுப்பிட்டோம், பட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலை. வேலெட்டில் போய்ட்டு டெபாசிட் நியூ இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு அமௌண்ட் அனுப்பியாச்சு, மறக்காமல் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க, திரும்ப உங்கள் டீமில் இன்னொருத்தர் வருவார், கம்பெனியில் இன்னொருத்தர் லாகின் பண்ணுவாங்க, அவங்க தெரியாமல் அனுப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் அமௌண்ட் அனுப்பிட்டீங்கன்னா இங்கேருந்து ரிமூவ் பண்ணி விடணும். ஓகேவா, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நேரம் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் காமிக்கும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க, மாறிச்சு பார்த்தீங்களா, மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி பணத்தை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா வந்து வேலெட்டில் டெபாசிட் பார்த்தோம், டெபாசிட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். தென் வந்து இனிமேல் மற்ற விஷயங்களை பார்க்கலாம், மை டீம், இன்கம் இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைல் அப்டேட், அவங்களுடைய ஃபோட்டோ எது மாற்றிக்கலாம். தென் சேஞ்ச் பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபர் லிங்க் அந்த ஐடி எல்லாமே கரெக்டாக வந்துடும். பட் நம்ம இதில் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இது வந்து லைவ் சர்வரில் இருக்குது. நம்ம டெமோவில் தான் பண்ண போகிறோம், லோக்கலில் பண்ண போகிறோம். அப்போ நம்ம லோக்கலுக்குன்னு ஒரு லிங்க் உண்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியாது. விஷயம் என்னென்னா வந்து நம்ம வந்து சைட்டில் ரன் பண்ண போகிறது கிடையாது, லோக்கலில் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் நான் லோக்கலில் நான் வந்து அதை மூவ் பண்ணிக்கிறேன், அந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ லோக்கல் வந்துருச்சு. இப்போ மை டீமில் ரெஃபர் டீமில் வந்து எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான், 0 தான் இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒரு ஐடி கொடுக்க விட்றேன். ஓகேவா, இது என்னுடைய ரெஃபர் லிங்க், என்னுடைய ஐடி வந்துடும், நேம் வந்துடும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அவங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ அவருடைய நேம் கொடுக்க போகிறார். ஓகேவா, இப்போ வந்து டேனின்னு கொடுக்கலாம், அது டி வேண்டாம், ஜான் கொடுக்கலாம். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த். ஓகே, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ், ஓகே. இப்போ இதுக்காக இவ்வளோ விஷயம் கேட்கணுன்னா இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இந்த கம்பெனி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் கேட்கலாம். இல்லை சார் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் சார்,
எனக்கு கஸ்டமருடைய நேம் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதுனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் சில கம்பெனி என்ன பண்ணால் கொஞ்சம் எனக்கு எல்லாமே வேணும் சார், நான் ஆடிட்டிங் பண்ண போகிறேன், பெரிய லெவலில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே வாங்கிக்கலாம் சரியா. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் பிரான்ச் எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு டம்மியாக கொடுக்குறேன் ஓகேவா. ரைட், இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கஸ்டமர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ரெஃபர் லிங்க். இந்த லிங்க் வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு அனுப்பிட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. சப்போஸ் அவருக்கு பண்ண தெரியலை அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். சப்போஸ் அவருக்கு வந்து டெக்னாலஜி தெரியாது, ரிஜிஸ்டர் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ரெஃபர் லிங்கை நீங்களே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்களே அவருடைய டீட்டெயில்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு சப்போஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த நபருக்கு அனுப்பிடலாம். இப்போ ஜானுக்கு வந்து தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பிடலாம். சப்போஸ் ஜானே ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணுவார், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவார் ஓகேவா. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டாரு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக மெயில் போயிடும். இந்த பாஸ்வேர்டும் லாகின் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக மெயில் போயிடும். லாகின் பண்ணுற லிங்க்குமே கூடவே போயிடும். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு யார், புதுசாக ஒரு ஐடி ஜான் கொடுத்துட்டாரு. இப்போ ஜான் வந்து லாகின் பண்ண போகிறாரு ஓகேவா. லாகின் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ லாக்அப் பண்ணிவிட்டு அட்மினில் போய்ட்டு யூசர்ஸில் டோட்டல் யூசரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டேவிட், அப்புறம் ஜான் வந்து இன்னாட்டில் இருக்கார் ஓகேவா. அவருக்கு ஒரு ஐடி இருக்குது, இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வியூவில் போய்ட்டு இவர் பாஸ்வேர்டு, இப்போ நம்ம வந்து கம்பெனியுடைய இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அவருடைய பாஸ்வேர்டு என்ன, அவர் ஐடியை பிளாக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா டோட்டல் யூசரில் வியூ கிளிக் பண்ணேன், அவருடைய மொபைல் நம்பர்லாம் வந்துருச்சு. பாஸ்வேர்டு வந்து 234 ஓகேவா, 234. அப்போ கேப்சா கொடுக்குறோம் 644168 கொடுத்துட்டு லாகின் கொடுக்கலாம். இப்போ லாகின் ஆகிட்டாரு. லாகின் ஆன உடனே இந்த மாதிரி காமிக்கும், இதில் ஜான் காமிக்கும். இங்கே பாருங்கள், இது ஜானுடைய ஐடி, அவருடைய ஸ்பான்சர் ஐடி என்ன, ஜாயின் டேட் என்ன, இன்னும் ஆக்டிவேட் வந்து அவர் ஆக்டிவேஷன் ஆகலை, அதனால் நாட் ஆக்டிவ்னு சொல்லி காமிக்குது. மேலே வந்து டேஷ்போர்ட்லேயே காமிக்கும், யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் ஆக்டிவேட்டட், இஃப் யூ வாண்ட் ஆக்டிவேட்டட் கிளிக் த லிங்க் காமிக்கும். இதை கிளிக் பண்ணும்போது இந்த QR கோடு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அதாவது இன்னாட்டி கஸ்டமர் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஓகேவா. இப்போ சில கஸ்டமர் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்டில் ஓப்பன் ஆகக்கூடாது. இப்போ ஒரு கஸ்டமர் இன்னாட்டி இருக்கிறாங்கன்னா நேராக அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் ஆகணும், மற்ற எதுவுமே ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு கேட்பாங்க. அதில் இன்னொரு மைனஸ் அப்படின்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து பார்ப்பாங்க என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க சரியா. சம்டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்குவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல நேரம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இன்னாட்டி கஸ்டமரும் நம்ம டேஷ்போர்டை பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவங்க யாருக்க சொல்கிறதுக்கும் அல்லது இந்த பிளானை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அதனால தான் இப்படி வச்சுருக்கோம். இல்லை எனக்கு இப்படி வேண்டாம் சார், எனக்கு இன்னாட்டி கஸ்டமர் வந்து டேரெக்டாக QR கோடும் அக்கௌண்ட் மட்டும் தான் போடணும் போட்டுக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் சில கம்பெனி பண்ணி கொடுத்தோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ண கஸ்டமர் உள்ளே வந்து பார்த்தா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஜான் அப்படிங்கிற கஸ்டமர் வந்து இன்னாட்டி இருக்கிறாரு. சப்போஸ் இவரை வந்து இவருக்கு மேலே உள்ளவங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஒன்று, இன்னொன்று இவர் செல்ஃபாகவே பண்ணிக்கலாம் சரியா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜான் இருக்கார் இல்லையா, இவர் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இவர் ஐடி இதுதான், காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூசரில் டோட்டல் யூசரில் ஃபஸ்ட் ஐடி டேவிட் அப்படிங்கிற நேமை கோ டு பைலில் கொடுக்குறேன் ஓகேவா. கொடுத்துட்டு இதில் டாப் அப்புன்னு இருக்கும் சரியா. டாப் அப் கொடுத்தோம் அப்படின்னா வந்து டாப் அப்புக்கான ஐடியை என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் என்ன பண்ணிக்கலாம், ஜான் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அவர் என்ன சொல்கிறார் வந்து இல்லை நான் வந்து நானே கம்பெனியை டெபாசிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜான் என்ன பண்ண போகிறாங்க, செல்ஃபாக ஆக்டிவேஷன் பண்ண போகிறாரு ஓகேவா. சப்போஸ் நம்ம வந்து இப்போ டேவிட் வந்து ஜானுக்கு பண்ணிக்கலாம், யாருக்குனாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ டேவிட் அப்படிங்கிற ஐடியில் வந்து ஒரு நிறைய அமௌண்ட் இருக்குன்னா அவர் யாருக்குனாலும் பண்ணிக்கலாம். பட் ஜான் என்ன பண்ணுறாருனா வந்து இல்லை அப்படி தேவையில்லை சார், நானே செல்ஃபாக பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நேராக கோ டு பேனல் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஜானுடைய பேனல் லாகின் ஆயிரும்.
இப்போ யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் அட் சொல்லி காமிக்கும் பார்த்தீங்களா. இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டெபாசிட் பண்ணுற மெத்தடு காமிக்கும். கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே காமிக்கும். ஸோ எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் போய் நான் டெபாசிட் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ ஜான் அப்படிங்கிற என்ன பண்ண போகிறாருன்னா டெபாசிட் பண்ண போகிறாரு. அவருடைய ஐடி, அவர் நேம், இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேவா. சப்போஸ் கூகுள் பேயில் பணத்தை போட்டார், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறாரு. ப்ரூஃப் இமேஜ் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஒரு ப்ரூஃப் இமேஜ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து ஒரு 500 ரூபாய். ஓகேவா. கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். அமௌண்ட் போயிடுச்சுது. பேக்கில் வரேன். இப்போ ஜான் என்ன பண்ணாருன்னா அவருடைய டெபாசிட் ஹிஸ்ட்ரி பார்க்குறாரு. ஸோ பெண்டிங் காமிக்குது. இப்போ அட்மினில் போயிட்டு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வேலெட்டில் போயிட்டு டெபாசிட் இங்கேயும் பார்க்கலாம். சப்போஸ் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயும் காமிக்கும். ஓகேவா. டேஷ்போர்டில் வெயிட் பண்ணுங்கள், காமிக்கல. இப்போ காமிக்க வைக்க வெயிட் பண்ணுங்கள். இல்லை, டெபாசிட் நியூ. Zero. Star. Rose. Yes, yeah. Select star from deposit status equal to 0. ஓகே, இப்போ நம்ம சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ டெபாசிட்டே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ புதுசாக டெபாசிட் பண்ணுறதுலாம் வந்திருக்குது. ரிப்போர்ட்டில் போய்ட்டு டெபாசிட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிலே வந்து ஒன்று காமிக்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம டெபாசிட்டில் போய்ட்டு டெபாசிட் நியூ பண்ணலாம். டெபாசிட் நியூவில் ஒன்று காமிக்குது. இப்போ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஐடி. இந்த ஐடிக்கு நேராக வியூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் வேல்ட், டிஃபால்ட்டாக பர்ச்சேஸ் வேல்ட் ஷோ ஆயிரும். அதே மாதிரி டிஃபால்ட் ஐடி வந்துடும். ஓகேவா. அப்புறம் ஆடில் போய்ட்டு அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் கொடுத்துக்கலாம். அட்மின் நோட் டெஸ்ட், யூசர் நோட்டு டெஸ்ட்டு, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐடிக்கு கொடுத்தோம். ரெண்டாவது இந்த ஐடிக்கு 500 ரூபாய் டெபாசிட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் போய்ட்டு டெபாசிட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து வெயிட் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ் மாறலை, பட் அமௌண்ட் வந்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். டேஷ்போர்டில் அமௌண்ட் 500 ரூபா வந்துருச்சு. ஓகேவா. பட் ஸ்டேட்டஸ் மாறல. ஸ்டேட்டஸ் மாறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேஷ்போர்டில் டெபாசிட் நியூவில் போய் என்ன பண்ணணும், மறக்காமல் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா. ரைட். இப்போ இவருக்கு அமௌண்ட் வந்துருச்சுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டேவிட், அதாவது இந்த ஜான் வந்து அவரே செல்ஃப் ஆக்டிவேஷன் பண்ண போகிறாரு. அதுக்கு அவர் ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டாப் அப்பில் போய்ட்டு அந்த ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் நேம் வரணும். ஓகே, வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கு நல்லா ஒரு சின்ன சின்ன விஷயம் பார்த்துக்கலாம். ஓகேவா. க்ளோஸ் பண்ணிவிட்டு டேவிட் இருக்கார் இல்லையா, அவருடைய அக்கௌண்ட்டில் போய்ட்டு இப்போ வந்து ஆக்டிவேஷன் கஸ்டமர் ஒன்று தான், இன்னாக்டிவ் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ ஆக்டிவேட்டில் போய்ட்டு இவருடைய டீம், ஓகேவா, மை டீமில் போய்ட்டு மை டீமில் ரெஃபரல் டீம் கிளிக் பண்ணுறேன். இதில் ஜான் அப்படிங்கிற ஐடி வந்திருக்குது. ஐடி, அப்புறம் நேம், டேட்டு, ஸ்டேட்டஸ் வந்து இன்னாக்டிவ் சொல்லி காமிக்குது. ஓகேவா. அதே மாதிரி மை டீமில் லெவல் டேபிள் பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐடி இன்னும் வரல. ஓகேவா. அப்புறம் ட்ரீ பார்க்கலாம். ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுலேயும் ஐடி வரல. ஏன்னா ஐடி வந்து இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை. ஆக்டிவேஷன் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த ஸ்டேஜுக்குள்ளே வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா. அதே மாதிரி மை டீமில் லெவல் டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்திருக்காது, வரல. ஓகேவா. ஸோ எங்கேயுமே அந்த ஐடி வரல. எங்கே வந்திருக்குன்னா ரெஃபரல் டீமில் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் ஸ்டேட்டஸ் இன்னாக்டிவ்னு சொல்லி காமிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஐடியை ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
செல்ஃபாகவே ஜான் என்ன பண்ண போகிறாருன்னா அவரே அவருடைய ஐடியை ஆர்டிஃபிஷியல் பண்ண போகிறாரு. ஓகேவா? அப்போ கோ டு பேனல் கொடுத்தீங்கன்னா அவருடைய பேனல் ஓப்பன் ஆயிரும். டேவிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜான் ஓப்பன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் எடுத்து சொல்லி காமிக்குதா? பர்ச்சேஸ் வெல்ட்டில் அமௌண்ட் இருக்குது. அப்போ பர்ச்சேஸ் வெல்ட்டில் அமௌண்ட் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், அவர் செல்ஃபாகவும் ஆர்டிஃபிஷியல் பண்ணிக்கலாம் அல்லது வேறு யாரையும் அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு அவர் செல்ஃபாக பண்ண போகிறாரு. பண்ணுறதுக்கு டாப்அப்பில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது தான் இது வரும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த கம்பெனி மல்டிபிள் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இப்போ ஆக்டிவேஷனே ஆகலைன்னா என்னாகும், டாப்அப்பில் போயிட்டு நேம் ஐடி கொடுத்தீங்கன்னா நேம் வந்துடும். ஐடி கொடுக்குறேன், நேம் வந்துடும். இப்போ டாப்அப் பண்ணால் என்ன ஆயிரும், டாப்அப் ஆகிரும். ஓகேவா? ஆனால் சப்போஸ் ஆல்ரெடி ஆக்டிவேஷன் ஆகிட்டாங்க, வேறு பேக்கேஜ் மூவ் பண்ணுறாங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வராது. ஓகேவா? இப்போ நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? டாப்அப்பில் போயிட்டு பிளான் அமௌண்ட் பார்த்துட்டு இப்போ டாப்அப் கொடுக்குறேன். ஸோ டாப்அப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வெல்ட் 0 ஆகிட்டு. சரியா? அதே மாதிரி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து போயிருச்சுது. பர்ச்சேஸ் வெல்ட் 0 ஆகிட்டு. இப்போது இவர் ஆக்டிவேஷன் ஆகிட்டார். இங்கே பாருங்கள், ஆக்டிவேட் பண்ண டேட்டு இங்கே வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மேலே வராமல் இருந்துச்சு, இப்போ வந்துருச்சுது. இப்போ இவர் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டார். பட் இவர் ஆக்டிவேஷன் ஆனதுனால இவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இவருக்கு என்ன பெனிஃபிட்னா, நமக்கு 2 டைப் உண்டு. ஒன்று இதில் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்புறம் வீடியோ வாட்சிங் இருக்குது. வீடியோவை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜானுக்கு வந்து என்னாகும், ப்ராஃபிட் வரும். அல்லது இவர் யாரையாவது ரெஃபர் பண்ணணும் அல்லது லெவலில் யாரையும் ஜாயின் பண்ண வச்சா மட்டும் தான் இது ஜானுக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ இவரை ஜாயின் பண்ண வச்சது மூலமாக ஃபஸ்ட் ஐடி இருக்குல்ல, டேவிட் அப்படிங்கிற ஐடி, அவருக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஏன்னா அவர் இன்சென்டிவ் கண்டிப்பாக வரணும் இல்லையா? இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட், 2வது இன்ஆக்டிவேட். இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன், 2மே ஆக்டிவேட் ஆகிடுச்சிது. இப்போ டேவிட் அப்படிங்கிற ஐடி லாகின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இவருக்கு டோட்டல் இன்கம் வந்து 50, வேலட் 50, அப்புறம் வந்து லெவல் இன்கம் 50ன்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ இதனால் ஃபஸ்ட் லெவல் இன்கம். ஓகேவா? இது எங்கே பார்க்கலாம்னா ட்ரீயில் பார்க்கலாம். ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஜான் வந்திருக்காரு. இப்போ இவர் ரெஃபர் பண்ணுறவர், இப்போ டேவிட் ரெஃபர் பண்ணுறவங்க ஃபுல்லாக அங்கே வருவாங்க. இது வந்து ரெஃபரல் பேஸில் வர ஒரு லெவல் பிளான். ஓகேவா? இப்போ டேவிட் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறாருன்னா இந்த இடத்துக்கு வருவாங்க. ஓகேவா? இப்போ ஜான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாருன்னா இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்புறம் மை டீமில் ரெஃபர் டீம் பார்க்கலாம், ஜான் ஆக்டிவேட்டட், ரைட். அப்புறம் லெவல் டேபிள் பார்க்கலாம். லெவலில் ஃபஸ்ட் லெவலில் ஒருத்தர் வந்திருக்காரு, லெவல் இன்கம் 50. மை டீமில் லெவல் டீம் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவலில் ஒருத்தர் வந்திருக்கார். ஓகேவா? லெவல் 1, லெவல் 2, ஒவ்வொரு லெவலில் கிளிக் பண்ணும்போது அந்த லெவலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஷோ ஆகும். அப்புறம் இன்கம். ஓகேவா? ஸோ நமக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கான இன்சென்டிவ் காமிக்கணும் இல்லையா? ஸோ இன்கம் போய்ட்டு லெவல் இன்கம் பார்த்தோம்னா என்ன காமிக்க பார்த்தீங்களா? லெவல் இன்கம் ஆடட், எந்த ஐடி அந்த ஐடி காமிச்சிரும், அமௌண்ட்டையும் காமிச்சிரும். நம்ம இன்பிட்வீன் அந்த டேட்லேயே நம்ம எடுத்துக்கலாம், ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு அந்த டைரக்ட் செல்லிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம என்ன தேவைப்படுதுன்னா வந்து வீடியோ வாட்சிங் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஐடி வேண்டாம், ஏன்னா ஃபஸ்ட் ஐடியில் ஆல்ரெடி ஒரு இன்கம் இருக்கிறதுனால புதுசாக ஒன்று வர வைக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் ஐடி லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாகின் பண்ணிவிட்டு இதில் வீடியோஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நம்ம கம்பெனி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இங்கே லைனாக வரும், 1 by 1 வரும். ஓகேவா? இதில் வந்து ஒரு வீடியோ 20 நிமிஷம் இருக்குது, ஒரு வீடியோ 10 நிமிஷம் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ப்ளே பண்ணுறது மூலமாக ஃபார்வேர்டு ரிவர்ட்லாம் பண்ணிக்கலாம். பட் இதில் ப்ளே பண்ணுறது மூலமாக எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகேவா? இது நிறைய வீடியோஸ் இருக்கும். இதில் ப்ளே பண்ணுறது மூலமாக இதில் வந்து ஃபார்வேர்டு ரிவர்டு பேஸ் பண்ணல இருக்கிறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு எங்கே ப்ளே பண்ணணும்னா இதுக்குள்ள ப்ளே வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ அப்படி ஓப்பன் ஆகும். ஓகேவா? வெல்கம் டு விஜய் சித்து. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நமக்கு vlog. ஸோ இப்போ நம்ம அடுத்த ட்ரிப் வெயிட் பண்ணுங்க, நான் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இதில் பேஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம், அவ்வளோ மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதில் வந்து ஃபார்வர்டு பண்ண முடியாது, ஃபார்வர்ட் ரிவர்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? பாருங்க, ஃபார்வர்ட் ரிவர்லாம் பண்ணவே முடியாது, அந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கஸ்டமர் என்ன பண்ண முடியாது, ரிவர்ட் ஃபார்வர்டு பண்ண முடியாது.
அதே மாதிரி சப்போஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல கெட் ரிவார்டு அப்படிங்கிற ஒரு பட்டன் விசிபிள் ஆகும். இப்போதைக்கு ஹைட்டில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் டெஸ்டிங்காக இது ஒரு 20 நிமிஷம் வீடியோ, இதை பார்த்தா நமக்கு டைம் இருக்காது. அதனால் ஒரு 5 செகண்டுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேவா? எங்கே இருக்குது தான் இருக்குது, ஃபன்னியஸ்ட் 5 செகண்ட் ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மினில் வீடியோவில் ஆட் வீடியோவில் ரைட் எங்கே இருக்குது, நான் ஃபன்னியஸ்ட் 5 செகண்ட். ஓகே, இந்த வீடியோ ப்ளே பண்ணலாம். இதை ப்ளே பண்ணுறது மூலமாக நமக்கு 2 ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்குது போல், 2 rupees 2 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை டைம்னாலும் பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா மட்டும் என்ன ஆகும், அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். திரும்ப பார்க்கும்போது அமௌண்ட் ஆட் ஆகாது. அதே மாதிரி இங்கே ப்ளே பண்ணுறது மூலமாக, இதில் ப்ளே பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும், கஸ்டமராக இருக்கிறவங்க இதை ப்ளே வீடியோவில் போயிட்டு இதில் போய் ப்ளே பண்ணணும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது கெட் ரிவார்டு ஹைட்டில் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளே பண்ணுறேன், ஹைட்டில் இருக்கா, முடிஞ்சிச்சு. வீடியோ ப்ளே முடிஞ்சிச்சு. 5 செகண்ட் ஆகிட்டு. 5 செகண்டுக்கு அப்புறம் ரிவார்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். சரியா? கிளிக் பண்ணும்போது அதுக்கான ரிவார்டு ஆட் ஆகிடுச்சுது. எங்கே பார்க்கலான்னா டேஷ்போர்டில் ரைட் இங்கே பாருங்கள், வீடியோ இன்கம் 2 rupees. இந்த 2 rupees வந்து ரிப்போர்ட்லேயே வந்துருச்சு. டோட்டல் இன்கம் வேலட்லேயே வந்துருச்சுது. அப்புறம் நம்ம வீடியோ இன்கமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு அது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் செல்லிங், அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலமாக. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கம்பெனி வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை பார்க்கறது மூலமாக அதுக்கான இன்சென்டிவ் என்ன ஆகும், ஸ்பாட்லேயே ஆட் ஆகும். அதே மாதிரி இதில் பிஸ்னஸும் வச்சுருக்காங்க, டைரக்ட் செல்லிங் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இது ஃபுல்லி வந்து கஸ்டமைஸ்டு. இப்போ வந்து ஒரு சில வேலை மட்டும் தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் கஸ்டமர் சில விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வச்சு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணும்போது தான் நம்ம விருப்பத்துக்கு இதனால பண்ணிக்கலாம். இதே மார்க்கெட்டில் நிறைய ரெடிமேட்லாம் இருக்குது. பட் நாங்கள் வந்து அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சரில் ஓடிபி வைக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, கேப்சா வைக்கணும், அல்லது இமேஜ் கேப்சா வைக்கணும், அல்லது வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா வந்து என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ரெடிமேடில் வந்து அப்படி பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக வெப்சைட்டில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே ஆப்புக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். எனக்கு ஆப் வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெப்சைட் வேண்டாம் சார், ஆப் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை வெப்சைட் வேணும், ஆப் வேணும். ஏன்னா சிலவங்க வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப செக்யூராக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமான விஷயம் ஆப்பில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ்டு பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கும் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.